கரூர்ல வரலாறு காணாத ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. நல்ல காலம் விஜய் பொழைச்சிக்கிட்டு வந்துட்டார், தப்பிச்சுக்கிட்டார். இல்லாட்டி அந்த கூட்டம் இன்னும் பெருசா வந்திருந்தா இவரும் சேர்ந்து போயிருப்பார். இந்த துயர சம்பவத்துக்கு விஜயை மட்டுமே குறை சொல்ல முடியுமா? இப்போ விஜய் காப்பாற்றத்துக்கு முயற்சி இன்னும் எத்தனை பேர் சாகணும்னு உங்க சேனல் எதிர்பார்க்கு. விஜயனுடைய இந்த கூட்டத்தில் நடந்த மரணங்களுக்கு ஊடகங்கள் பொறுப்பெடுக்கும். முக்கியமா டிஜிட்டல் டிவி பொறுப்பெடுக்கும். காவல்துறை மேல பழி, பைடன் மேல பழி, ட்ரம்ப் மேல பழி, புதின் மேல பழி, இவங்க எல்லாம் தான் காரணம்னு இது மாதிரிலாம் சொல்லி அவரை ஏற்றி விட்டுக்கிட்டே இருங்க. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார், கரூரில் வரலாறு காணாத ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு அரசியல் கட்சி பிரச்சார கூட்டத்தில் கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. உயிரிழந்தவர்களுடைய இறப்பு கண்டிப்பாக எதுனாலையும் ஈடு செய்ய முடியாது. அந்த இறப்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்ததில்லை, இனி நடக்கவும் கூடாது. அந்த உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை நம்ம தமிழ் நிறம் மூலியமாக தெரிவிச்சுக்கிறோம். சார், இந்த இறப்பு என்ன காரணம் சார்? இப்படி நடந்தது? இறப்பு எதிர்பார்த்தது தான். அதை முதல்ல இருந்து அதனால தான் போலீஸ் அவருக்கு ஆயிரக்கணக்கான கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. அதையே அரசியலாக்கினார் அவர். அதனுடைய விளைவை மக்கள் அனுபவிக்கிறாங்க. அதை நாம் என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரிக் கம்பத்தில் ஏறுவாங்க, ஷாக் அடிக்குங்கிறது தெரியும். இருந்தாலும் ஏறி பார்க்குறாங்கன்னா நடிகரை பார்க்கறதுல இருக்கிற ஆர்வம் அதுக்கு கரண்ட்டை கட் பண்ண சொல்லி அவங்களே கேட்குற அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம். அது வரும்போது இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குன்றது அரசாங்கம் எதிர்பார்த்தது. அவரே அதுக்கு தடங்கள் சொன்னார்ல. மோடிக்கு போடுவீங்களா இந்த தடை உத்தரவை, அமித்ஷாவுக்கு போடுவீங்களான்னு கேட்டார். அதனால் போலீஸ் பேசாமல் இருந்தாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த 38. ஆனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக அவங்க போலீஸ் பேசாமல் இருந்தால் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அது விளைவாக அனுபவிக்க வேண்டியது. ஏன்னா அவருடைய கட்சிகளுக்கு பொறுப்பாளர்கள்னு யாருமே இல்லை, நிர்வாகிகள்னு யாரும் இல்லை, பொதுக்குழுன்னு இல்லை, செயற்குழுன்னு ஒன்றும் இல்லை. எல்லாமே அவரே தான் இருக்காரு. யாரோ பூச்சியை ஆனந்து பசியை ஆனந்துன்னு யாரோ ஒரு ஆளை வச்சு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கரூருக்கு இருந்த பொறுப்பாளருக்கு அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒழுங்குபடுத்தி உட்கார வச்சுருந்துருப்பாங்க. இதே அளவு கூட்டம் தாங்க முப்பெரு விழா நடந்தது. அதுலேயும் இதே லட்சக்கணக்கான மக்கள் கூட்டினாங்க. அதே கரூரில் தான் கூட்டினாங்க. அங்கே ஒன்றுமே ஆகலையே. காரணம் ஒரு அரசியல் கட்சி பொறுப்பாளர்கள் இருந்து பொறுப்பாக இருந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு மக்களுக்கு கூட்டத்துக்கு வரக்கூடிய சௌகரியத்தை எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்து பண்ணாங்க. இங்கே பொறுப்பாளர்கள் யாருமே இல்லை. வர்றவங்களாம் இஷ்டத்துக்கு ஆனாங்க. அது அதனுடைய விளைவு தான் ஏற்பட்ட ஒரு சோகத்தை ஒன்று நடத்தியிருக்கு. மக்களுக்கு நம்ம ஒன்று சொல்கிறோம், நடிகைங்கிற பெரிய அதிசய பிறவி இல்லை. அதை பார்க்கறதுக்கு எண்ணத்துக்கு அப்படி அலையிற. இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, நான் 1940களில் ஹாலிவுட் பிரமாதமாக இருந்த காலத்தில் இவரிடத்துல ஒரு நடிகர் இருந்தார், பேர் மறந்துட்டாங்க. கூட்டம் பார்க்கறதுக்கு கூட்டம் அலமோதுது. இவர் மேடைக்கு நின்று இப்படி கையை ஆட்டினார். கூட்டம் அப்படியே பாஞ்சது பாருங்க. மேடையில் ஏறி அந்த நடிகரை நசிக்க நடிகரும் செத்து போயிட்டார். அந்த நிகழ்ச்சியெல்லாம் வச்சு வாட் அ வே டு கோன்னு ஒரு படம் எடுத்து காட்டினாங்க. நல்ல காலம் விஜய் பொழைச்சிக்கிட்டு வந்துட்டார், தப்பிச்சுக்கிட்டார். இல்லாட்டி அந்த கூட்டம் இன்னும் பெருசாக வந்திருந்தா இவரும் சேர்ந்து போயிருப்பார். இந்த துயர சம்பவத்துக்கு விஜயை மட்டுமே குறை சொல்ல முடியுமா? வேற யாரும் சொல்றீங்க? காந்தராஜ் சொல்லலாமா, இல்லை உங்களை சொல்லலாமா? இங்கே உட்காந்துட்டு காந்தராஜ் பேசுனா அதனால தான் வந்தாருங்க. யாரை காரணம் சொல்றீங்க? இப்போ விஜயை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுங்க. இன்னும் எத்தனை பேர் சாகணும்னு உங்கள் சேனல் எதிர்பார்க்குது சொல்லுங்க. 38 பேர் போதாதா? இப்படியெல்லாம் ஏற்றி விட்டு தானே இந்த மாதிரி விளைவுகளுக்கு நீங்களும் பொறுப்பெடுக்கணும். இது சம்மந்தமே இல்லாத பேசாதீங்க. நீங்கள் கேட்ட கேள்வி ரைட்டு. விஜய் மாத்திரம் இல்லை, ஊடகங்கள் அவர் விதமான விளம்பரத்தை கொடுத்து அவருக்கு தேவையில்லாத இதெல்லாம் கொடுத்து அவரை பற்றி ஏற்றி விட்டதில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் செத்து போனதுக்கு இன்னொரு காரணம் நீங்கள் அவர் செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு சொன்னீங்க. அவருக்கு வக்காலத்து வாங்கினீங்க. அவர் தான் பண்ணுறது ரைட்டுன்னு நினச்சிட்டு போனார். விளைவு என்னாச்சு? 38 பேர் போயிட்டாங்க. அதுக்கு துக்கம் தெரிவிக்கிறது நீங்கள். உங்களுக்கு என்ன போச்சு? அடுத்த ஆளுக்கு போயிடுவீங்க. இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு. அவங்க கேட்ட இடத்த போலீஸ் கொடுக்கல, அந்த இடத்துல வச்சிருந்தா இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு? நாங்க கேட்ட இடத்த கொடுக்காம அவரு திருச்சியில் என்ன பண்ணாருங்க? அவ்வளோ பெரிய இடங்கள் இருக்குது, சந்தை கடையில் போய் வைக்கிறாரு. அது அவர் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க. கூட்டம் நிறைய இருக்கணுங்கிறதுக்காக அவர் கேட்குற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்து பொந்தா இருக்கிற இடத்துல தான் அவர் கேட்டார். இவர் எந்த இடத்த கேட்டாரு? அதை அவங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்க. இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான அந்த 2 இடத்த கேட்டிருக்கிறாரு. இந்த 2 இடமும் கொஞ்சம் 4 வழி சாலை, அது கொஞ்சம் பெரிய இடம். கொஞ்சம் பெரிய 38 பேர் இப்பெல்லாம் 36 பேர் செத்து போயிருப்பாங்க. அவ்வளோதான். ஏங்க மைதானத்தில் கேட்க மாட்டேங்கிறாரு? கரூரில் மைதானமே இல்லையா? ஏங்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு? சந்துக்குள்ளாரையும் பொந்துக்குள்ளாரையும் கேட்டு 4 வழி சாதை, அது இன்னும் போகிற வர்ற காரை எல்லாம் நிறுத்தி அதை தடங்கள் பண்ணி கொடுக்கணும். நான் தான் சொல்கிறேனுங்களே, விஜயனுடைய இந்த கூட்டத்தில் நடந்த மரணங்களுக்கு ஊடகங்கள் பொறுப்பெடுக்கணும். முக்கியமாக டிஜிட்டல் டிவி பொறுப்பெடுக்கணும். நீங்கள் பதில் சொல்லணும். அவர் மெத்தனமாக இருந்ததுக்கு, மக்களை அலட்சியமாக நினைச்சதுக்கும் காரணம் நீங்கள் கொடுத்த
அளவுக்கு அபரிமிதமான பப்ளிசிட்டி உங்கள் மேலேயும் அந்த குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் தான் பதில் நாங்களாம் எவ்வளவோ சொன்னோம். பொறுப்பாளர்கள் இருக்கணுங்க. அந்த ஊரில் இருக்கிற பொறுப்பாளர்கள் இருந்திருந்தாங்க கூட்டத்தை வந்து எங்கே வேணாலும் நிறுத்தி. இதை விட பெரிய கூட்டத்தை திருமாவளவன் நடத்தினாரு ஒரு கூட்டம். இதை விட 2 பங்கு கூட்டம். என்ன ஆச்சு அங்கே? நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லையா? ஊடகங்கள் கண்டுக்கவே இல்லையா? அதை எவ்வளோ சாமர்த்தியமாக ஒதுக்கிட்டு போனீங்க. பழனிசாமி நடத்துகிறாருங்க, அவருக்கு அந்த கூட்டம் வருது. ஒரு தொண்டனி இல்லாத பழனிசாமிக்கு அந்த கூட்டம் வருது. என்ன ஆச்சு? ஆம்புலன்ஸ் டிரைவர் இவங்க அடித்ததாக தான் தகராறு வந்தது ஒழிய மக்களுக்கு இந்த சாதாரணமாக நடக்கலை. இவரில் மாத்திரம் ஏன் நடந்தது? ஏன்னா கட்சியில் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் யாருமே இல்லை. இவரே ஏறிட்டு கத்துறாரு, வெறி எடுத்துற மாதிரி பேசுகிறாரு. இவருக்கு மக்களுக்கு மத்தியில் தொடர்பு இல்லை. இவர் பேசுகிறத கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எந்த கட்சி கூட்டம் தெரியாது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தலைமை பேச ஆரம்பித்தா பின்ட்ராப் சைலன்ஸில் கேட்போம். அண்ணா அந்த காலத்தில் வருவாருங்க. 7:30 மணிக்கு கூட்டம்னு போடுவாங்க. 10:30 மணிக்கு தான் வருவார். லட்சக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க. போஸ் மைதானில் ரொம்ப வழிய சேலத்தில். அண்ணா பேச ஆரம்பித்தா பின்ட்ராப் சைலன்ஸில் உட்காந்துருப்பாங்க. லட்சக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க. மழை பெஞ்சால் நகர மாட்டாங்க. தலைமை பேசினா கேட்பாங்க. இவர் மேடை ஏறி இப்போ கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கும் தொடர்பு. அது வந்திருக்கிற ரசிகம் வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம், திருவிழாவுக்கு வர்ற கூட்டம். அது அப்படி தான் போகும் எல்லா காலத்திலும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் மீட்டிங் போட்டார். 300 பேர் செத்தான். கும்பமேளாவில் 200 பேர் செத்தாங்க. என்ன பாதுகாப்பு கொடுத்து கூட நடக்காது. வேடிக்கை பார்க்க வர்ற இடத்துல நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காவல்துறை பாதுகாப்புலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார். 500 போலீஸார் தான் அங்கே இருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 2000 போலீஸார் அங்கே குவிக்கப்பட்டாங்க. இது முன்னாடியே நடந்திருந்தா மக்களை ஒழுங்குபடுத்தி இருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கும். ஆக கட்சிக்கு பொறுப்பு இல்லை. அதாவது அப்பவும் அவர் வந்து காப்பாற்றுறதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணுறீங்க. காவல்துறை மேலே பழி, பைடன் மேலே பழி, ட்ரம்ப் மேலே பழி, புதின் மேலே பழி, இவங்கெல்லாம் தான் காரணம்னு இது மாதிரிலாம் சொல்லி அவரை ஏற்றி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி எல்லாம் பண்ணி தாங்க பல தலைவர்களை நீங்கள் கவுத்து இருக்கீங்க. காமராஜர் உங்களால் தான் காலி ஆனார். போலித்தனமான புள்ளி விவரங்களை கொடுத்து அவரை ஏமாத்துனீங்க. அவர் கடைசியில் நான் அதை நம்பி ஏமாத்தாரு. அதில் தான் அவர் காமராஜர். அடுத்து அப்படி விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி வந்து அவர் அது இது பண்ணி அதே மாதிரி தான் திமுகவுக்கு எவ்வளோ இது. விஜயகாந்த் மரணத்துக்கு ஏன் கடற்கரையில் இடம் கொடுக்கவில்லைன்னு கேட்டீங்க. இன்றைக்கி அந்த ஆஃபீஸில் யார் போய் பார்க்குற அவரை? அவருடைய கேப்டன் இல்லம்னு வச்சுருக்காங்க. அங்கே நான் லட்சக்கணக்கு. அதே அண்ணா சமாதிக்கும் எம்ஜிஆர் சமாதிக்கும் எவ்வளோ பேர் வர்றாங்க. இப்படியெல்லாம் ஊடகங்கள் கொடுக்குற இது தாங்க. இதையும் வந்து அவங்க மேலே தசை திரும்ப பார்க்குறீங்களோ. விஜயத்துக்கு பண்ணதை வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையே, இது வரலையே. அவரை காப்பாற்ற பார்க்குறீங்க. அவர் மேலே பழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு துடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் பொறுப்படுத்துங்க. அந்த 38 பேர் இறந்ததுக்கு உங்களை போன்ற ஊடகங்கள் முக்கிய காரணம். நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள் சார். இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள்னு இருக்குது, உளவுத்துறை இருக்குது, அதிகார மையம்ங்கிறது அரசாங்கம் தான். மக்கள் பெருந்திரளாக கூடுறாங்க அப்படிங்கிறத அரசாங்கம் முன்கூட்டியே கணிச்சிருக்கணும்ல சார்? தெரியுங்க. அதுக்கு தான் சொல்கிறீங்களா? இதே வந்து மோடி வந்தால் கொடுப்பீர்களா? இது அமித்ஷா வந்தால் போடுவீர்களா? யார் கேட்டால்? உங்களால் ஆதரிக்கப்பட்ட அந்த தளபதி விஜய், அதுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க. கொடுத்துருவீங்களா சார்? இப்படி பண்ணீங்களா சார்? என்னத்துக்கு சார் கட்டுப்பாடு? 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க. எதுக்கு சார் அவருக்கு மாத்திரம் இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறீங்க? அதே வாய் தான் இப்போ கேட்குது. ஏன் சார் இதை எதுவும் கணிக்க முடியாதா? எப்படி உங்களால் முடியுது? இது 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் தான் கேட்டீங்க. விஜய்க்கு மாத்திரம் ஏங்க இவ்வளோ கட்டுப்பாடுது? அதே வாய் தான் போகுது. விஜய் முன்னாடியே பார்த்துருக்கூடாது என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுவீங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு ஜனங்களை கொள்றதுக்கு இதெல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போவீங்களா? உங்களை பார்த்து தான் கேட்குறேன். சொல்லுங்கள் பதில். 3 நாளைக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல, விஜய்க்கு மாத்திரம் ஏங்க இவ்வளோ கட்டுப்பாடு? அதனால தான் பேசாமல் இருந்தாங்க. இப்போ வந்து கேட்குறீங்க ஏங்க பொறுப்பு இல்லையான்னு கேட்குறீங்க. பதில் சொல்லுங்கள். விஜய் பார்த்து கேட்கல, உங்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் தான் சொல்லுங்கள் சார். இப்போ இந்த கூட்டம் எதிர்பாராத கூட்டம். நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவங்க கட்டுப்பாட்டை மீறி அதிகப்படியான கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? அது தெரியுது இல்லை. கட்டுப்பாட்டை மீறி கணக்கு போட்டது வந்து 27,000. அவர் இப்போ கமிஷன் சொல்ல 27,000 பேர் தான் இருந்திருக்காங்க. நீங்கள் என்ன சாதாரண விளம்பரம் அங்கே கொடுத்தீங்க. அவர் முதல் மாநாடு நடத்தும் போது இன்னும் நான் மறக்க மாட்டேன். கேமராமேன் என்ன காட்டிகிட்டு இருக்காங்கிறதையே பார்க்காத அந்த வர்ணனை அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு தினசரி பத்திரிகைகளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. காலி இடத்த காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷுவலில் வர்ணனை சொல்கிறார். கூட்டம் நிரம்பி வடிகிறது. 2.25 கிலோமீட்டருக்கு கார்கள் அணிவகுத்து நிற்கிற கார் பார்க்கு ஃபுல்லாக நிரம்பி விட்டது. அலைமோதுகிறதுன்னு இருக்காரு. கேமராமேன் வந்து காலி இடத்த காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் விளம்பரம் கொடுத்து தானே நீங்கள் அவரை தூக்கி விட்டீங்க. 3 நாளைக்கு முன்னாடி கேட்குறீங்க அவருக்கு இவ்வளோ கட்டுப்பாடு ஏன் விதிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து கேட்குறீங்க எதிர்பார்த்துருக்க வேண்டாமான்னு. இப்போ நீங்கள் கொடுக்குற விவரங்கள் தானே. நீங்கள் இப்போ உங்கள் மேலே யார் ஆக்ஷன் இருக்குது? இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இதுலாம் நடக்கிறதாங்க. அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். உத்தரப்பிரதேசத்தில் சாமியார் கூட்டத்தில் வந்து 300 பேர் இறந்தாங்க. கும்பமேளாவுக்கு எல்லா பாதுகாப்பும் தான் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி அங்கே 100 பேர் இறந்து போனாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸீடு க்ரௌடு. நான் தான் முதல்ல இன்னொரு உதாரணமும் சொன்னேன், திருப்பி சொல்கிறேன். ஒரு நடிகர் கையாட்டின போது வந்த கூட்டம் வந்து நடிகரையே கொண்டு பிடிச்சி. அது வரலாறு. அது மாதிரி மாட்டிக்காமல் தப்பிச்சார். அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். இது எதிர்பார்த்த க்ரௌடு. வேடிக்கை பார்க்க திருவிழாவுக்கு வர்ற கூட்டம்.
அது அப்படிதான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் பல பேர் பெண்கள், குழந்தை, சிறுவர்கள். அவங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அவங்களே சொல்கிறாங்க எலக்ட்ரிக் கம்பத்தில் இல்லை மின்சாரம் பாயும்ங்கிறது கூட தெரியாமல் ஏறிடுவாங்க, தவிர்த்து கரெக்டாக கட் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய அந்த ரசிகர்கள் இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? சரி, இவரே என்ன சொன்னார்? ஒயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு மைக்கில் ஒயரை கட் பண்ணிட்டாங்கன்னாரு. அந்த மாதிரி ஆள். அப்புறம் அவர் தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? ஆனால் இது துயரமான சம்பவம். இதை வந்து தவிர்த்து இருக்கலாங்கிறது வேற விஷயம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். வரலாற்றில் முதல் முறைன்னு நம்ம சொல்ல முடியாது, நிறையா நடந்திருக்கு. ஜாலியன்வாலாபாகெல்லாம் நடந்திருக்குது, எல்லாம் நடந்திருக்குது. எல்லாம் இதெல்லாம் வந்து அப்போ அரசியல் கூட்டத்தில் வந்து சாகர அளவுக்கு போனதுங்கிறது கொஞ்சம். சேலத்தில் தம்மம்பட்டிங்கிற இடத்துல கம்யூனிஸ்ட் நடத்தின கூட்டத்தில் ஊர்வலத்தில் ஃபயரிங் நடந்து 33 பேர் இருந்தாங்க. அன்றைக்கி அது பெரிய விஷயம். அதே தான் இது. அப்போ அது வந்து பெரிய விஷயம் அன்றைக்கி. அதே மாதிரி பாலதண்டாயுதம் நடத்தின ஒரு கூட்டத்தில், அது தம்மம்பட்டி கூட்டம் தான். பாலதண்டாயுதம் அந்த உடலெல்லாம் வச்சுக்கிட்டு திமுக அகேன்ஸ்டாக ஊர்வலம்ல போனார். 30 பேர் இருந்தாங்க. தம்மம்பட்டி துப்பாக்கி சூடுங்கிறது வந்து பெரிய விஷயம். அது மாதிரி நடக்கிறது இங்கே அதுதான் நடந்திருக்கணும். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த துப்பாக்கி ஃபயரிங் தான் போயிருக்கணும். அதுக்கு பதிலாக அவங்களே போட்டு சேர்த்து போட்டாங்க. போலீஸ் இருந்தால் அதான் இருக்கும், ஃபயரிங் தான் நடந்தது. துயர சம்பவத்தில் முதல்வர் அவர்கள் இரவோடு இரவாகவே சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் மக்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு. இது என்ன விவாதிக்கப்படுது அப்படின்னா, இதே 2024 கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தி 50 பேர் இறந்தாங்க, அந்த இறப்புக்கு முதல்வர் போகல, இந்த இறப்பை வச்சு முதல்வர் அரசியல் செய்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொன்னீங்க? அந்த கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்ததுன்னு சொன்னீங்க? கள்ளச்சாராயம் சட்ட விரோதமாக குடிச்சுவிட்டு திமிரு பிடிச்சி சேர்த்தவனுக்கு முதல்வர் போய் வந்து அவன் தெரிவிப்பார். அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, அதே தப்புங்க. டாஸ்மாக் கடை திறந்துருக்குது, அரசாங்கமே மது வியாபாரம் பண்ணுது, அதை விட்டுட்டு இவன் கள்ளச்சாராயம் வாங்கி விஷ சாராயத்தை குடிச்சு சாவரானா இவ்வளோ திமிரில் சேர்த்துருப்பான். தண்டிக்கப்பட வேண்டிய கூட்டம் அது. அதுக்கு போய் முதல்வர் அவன் தெரிவிப்பார். சட்டவிரோதமாக நடந்ததுக்கு அதையும் இது ஒன்றா சேர்த்துறீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சது தான் இப்போ இந்த 38 பேர் அந்த மாதிரி ஆளுங்கிறீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சதவங்கிறீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? இது கூட்டத்தில் நடந்த ஒரு அசம்பாவிதம். எதுக்கு நம்ம அனுதாபம் தெரிவிக்கணும்? அறியாத்தனமாக வர்றது. ஒரு நடிகர் பார்க்குற அந்த கவர்ச்சிக்கு மயங்கணுமா மக்கள் பண்ண அறியாத்தனத்தில் பண்ண இழப்பு. அதுக்கு முதல்வர் போய் நிற்கிறாங்க. வராமல் இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? வந்தீங்களா? இந்த ஒரு கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு என்ன போச்சு? கேள்வி கேட்டு போயிடுவீங்க. அவர் கூட்டம் ரெண்டு ஆளை சாவடிச்சிட்டு போயிடுவார், நீங்கள் கேள்வி கேட்டுருவீங்க. அந்த ராத்திரியில் எந்திரிச்சு முதல்வர் தாங்க வர வேண்டியது. நீங்களா போனீங்க, உங்கள் ஆஃபீஸாக போச்சு. அவருக்கு இவ்வளோ வக்காலத்து வாங்கி பேசுனீங்களே. உங்கள் இஷ்டத்துக்கு அவரை தூக்கி விடுங்க, அவரை இஷ்டத்துக்கு பண்ணுவார். கூட்டம் வந்து சேரும், சாவாங்க. முதல்வர் வந்து பதில் சொல்லணும். என்ன அவருக்கு என்ன புரியல? முதல்வருக்கு பொறுப்பு இருக்கிறதுனால வர்றாரு, வேற என்ன பண்ண முடியும்? இந்த விஜய் என்ன செஞ்சிருந்தா இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் சார்? அதை தவிர்க்க இதெல்லாம் வந்து எதிர்பார்க்க வேண்டியதாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம்னு சொன்னேன்னா நான் ஒரு அயோக்கியன்னு அர்த்தம். அரசியல் கூட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறது சகஜங்க. நேரு வந்து தமிழர்களை நான் சென்சர்னார். அவருக்கு கருப்பொடி காட்டுறதுக்கு கூட்டம் நின்னாங்க. அடித்த தடியடியில் 3 பேர் செத்து போனாங்க காங்கிரஸ் ஆட்சி. அப்போ கண்ணதாசன் மண்டை உடஞ்சி உயிருக்கு ஆபத்தா ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். தவிர்க்க முடியாது. எல்லா காலத்திலுமே உண்டு. அர்ஜுனன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார். காமராஜர் ஆட்சி காலம் அரிசி கிடைக்கல சேலத்தில். ரேஷன் கடையில் வந்து அரிசி இல்லை. ரேஷன் கடையில் அரிசி இல்லை, தெருவில் கள்ள மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊர்வலம் போகிறார். ரிட்டையர்டு அது சஸ்பெண்டட் போலீஸ்மேன் அர்ஜுனன் பேர். ஒரு ஊர்வலம் போனார். மரவநேரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து நின்று இது பண்ணார். போலீஸ் ஃபயர் பண்ணி செத்து போயிட்டார். மாஸ் சைக்காலஜியில் நீங்கள் வந்து அங்கே வந்து உபதேசம் பண்ணவே முடியாது. குறித்த நேரத்துக்கு வரலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதைத்தான் நான் முதல்ல அண்ணா உதாரணத்தை தான் சொன்னேன். பொறுப்பாளர்கிட்ட அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் வர்றதுக்குள்ளார மெயின் பேச்சாளர் வர்றதுக்குள்ளார மற்ற பேச்சாளர்கள்லாம் பேச்சுக்கிட்ட கூட்டத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. அந்த கூட்டத்தை அப்படி தான் கட்டுப்படுத்தாங்க. அது மாதிரி ஒன்றுமே இல்லையே. அரசியல் கட்சியை அவர் நடத்தலையே, பொறுப்பாளர்களே இல்லையே. கரூர் பொறுப்பாளர்களை யாரை பிடிப்பீங்க நீங்கள்? கேட்டால் புஷியானந்தன் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆதவர்ஜின்னு யாரோ ஒரு ஆள் சொல்லி அவங்க 2 பேரும் வந்து எல்லா இடத்துலையும் நிற்பாங்களா? முதல்ல வந்து ஒரு பொதுக்குழு, ஒரு செயற்குழு, ஒரு பொறுப்பாளர்கள்லாம் முதல்ல ஒரு ஊருக்கு போடு. கட்சி ஆஃபீஸை தர நீ ஒன்றுமே பண்ணலையே. உங்கள் கட்சி கூட எங்கே பறக்குது? இவ்வளோ கூட்டம் வரது ஒன்று வேடிக்கை பார்க்க வந்து கூட்டம். செத்து போனவங்களை பார்த்தீங்கன்னா உண்மையில் வருத்தமாக இருக்குது. எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க, பெண்களாக இருக்காங்க. கவர்ச்சியை பார்த்து வர்ற கூட்டம் இழப்பு அவங்களுக்கு தான் வருத்தமாக இருக்குது. சினிமா கவர்ச்சியில் என்றைக்கு வெளியே வருவீங்கன்னு தெரியல. நைட்டு அப்பவே அவர் வந்து இரங்கல் செய்தி சொல்லிட்டாரு. என் நெஞ்சே உடஞ்சிருச்சு, என் இதயமே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப சமீபத்துல அவரு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. என்ன ஆறுதல் சொன்னாலும் இதை வந்து இது பண்ண முடியாது, நான் என்னுடைய உடலும் சரி மனசும் சரி கண்ணில் கலங்கி இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி இறந்தவர்களுக்கு 20 லட்சம் நிவாரணம் எல்லாம் கொடுத்திருக்கிறாருல்ல சார். அது சரியான வேலை தான். அவர் செஞ்சது கரெக்ட். என்னை பொறுத்தவரையிலும் நான் முதல்ல சொன்னேன், அந்த நடிகர் கையாட்டும் போது அந்த நடிகர் மேலே ஏறி மேய்ச்சிக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்திருந்தாங்கன்னா அவருடைய இவருக்கு ஆபத்தை வந்துடும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். பொறுப்பாளர்கள் தான் அவங்களை எல்லாம் உட்கார வச்சிருப்பாங்க. ஒரு வரல கலை நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, அமைதியாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பேச வந்தவொடனே தலைவர் வந்துட்டான்னு ஒரு இது இருக்கும். அப்புறம் வந்து
இப்படி தான் வழக்கமாக எல்லாரும் அரசியல் கூட்டுறாங்க. இவர் ஒன் மேன் ஷோவாக நடத்துறாரு. எல்லா புகழும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி போறாரு. இதுக்கு முந்தின கூட்டத்தில் சொல்றாரு, தூத்துக்குடியில் தவேகா வேட்பாளர் விஜய், பண்ருட்டியில் தவேகா வேட்பாளர் விஜய், எல்லா இடத்துலையும் நானே நிற்கிறேன். ஒன் மேன் ஷோ. உனக்கு வேட்பாளர் கூட உங்கள்கிட்ட இல்லை, அதையும் நானே தான். 234 தொகுதியில் நானே நிற்பாங்கிறார். தன்னை தவிர வேற யாரையும் வளர விட மாட்டேங்கிறார். வேற யாருக்கும் எந்த பொறுப்பையும் கொடுக்க மாட்டேங்கிறார். ஒரே பேச்சாளர், ஒரு ஒன் மேன் ஷோ. எல்லாமே எனக்கு வேணும்னு கேட்கறதுல வந்த விளைவு தான். இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்திருந்தாலும் அந்த கூட்டம் இன்னும் அலமோதிக்கிட்டு வந்திருந்ததுன்னா இவர் மாட்டிக்கிட்டு அந்த ஹாலிவுட் நடிகர் சாத்த மாதிரி உயிருக்கு ஆபத்தாக வந்துடும். தப்பிச்சு ஓடி போயிட்டார். இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அவர் அமைதியாக இருக்கிறதுனால தான் ஆறுதல் சொல்கிறதுக்கு நேரம் போகக்கூடாது. ஏன்னா அந்த உறவினரை இழந்த அந்த கூட்டம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. படுபாவி உன்னால தானே போச்சுன்னு பாஞ்சிடறாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அதான்ப்பா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஏற்றி விடாதீங்க தயவுசெய்து. விஜய் நீங்கள் உடனே இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லி உங்கள் பேச்சை கேட்டுட்டாங்க எங்கேயா போய் மாட்டிக்க போகிறாங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போது கொஞ்சம் பெரியவங்க பேச்சை கேட்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணால் பரவாயில்ல. ப்ராப்டர் எழுதி கொடுக்குறது, டெலிபிராப்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறது, அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கூடாது. யாராவது கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து கொஞ்சம் ஆலோசனை கேட்டால் தப்பு இல்லை. சார், அவரு இரவுல சூழ்நிலை சரியில்லை நீங்கள் போயிருங்கன்னு காவல்துறை அறிவுறுத்துறதால தான் அவர் சென்னை வந்திருக்கிறாரு. உடனே ஊடகங்கள் மற்ற கட்சிகள் எல்லாமே பயந்து ஓடிட்டார் விஜய் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. ஆமாம், அதுதான் அப்படித்தான் சொல்லுவாங்க. செத்து போயிட்டாங்க, அதுக்கும் நம்மளை தான் பேசுவோம். ஊரார் வாயை மூட முடியாதுங்க. ஏன்னா ஊரார் வாயை மூடினாலும் ஒல வாயை மூட முடியாதும்பாங்க. இது இன்றைக்கு நேற்று இல்லை. ஜூலியஸ் சீசர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் இதில் ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு அருமையான பொலிட்டிக்கல், அந்த 300-400 வருஷங்களுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியர் எழுதலாம். ஜூலியஸ் சீசர் வந்து சர்வாதிகாரியாக மாறுறான்னு ரோம் பார்லிமெண்ட்டில் சந்தேகப்படுறாங்க. ஜூலியஸ் சீசர் கண்டினியூ பண்ணான்னா சர்வாதிகாரி ஆகிடுவான், ஜனநாயகம் போய்ட்டு சொல்லி முடிவெடுத்து சீசரை தீர்த்தறதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. புரூட்டஸுங்கிறது தான் சீசருடைய நெருங்கிய நண்பன். அந்த கொலை பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து புரூட்டஸே தலைமை தாங்க. அத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்து வந்து குத்துறாங்க பார்லிமெண்ட்டில். நாடாளுமன்றத்தில் சீசர் அத்தனை பேர் குத்துறாங்க. அத்தனை குத்தையும் தாங்கிக்கிட்டு நிற்கிறான். கடைசியாக புரூட்டஸ் கத்தி எடுத்துகிட்டு வர்றான். சீசர் பார்க்குறான், யூ டூ புரூட்டஸ், நீ கூடவா புரூட்டஸ், தென் ஃபால் சீசர். அப்படி என்றால் சீசரை விழுந்தான். சரி உடனே சேர்த்து போய்ட்றான். புரூட்டஸுக்கு ஈக்குவலாக நான் நண்பன் அந்தோனி சீசருடைய பாடியை தூக்கிட்டு வந்து வெளில வைக்கிறான். சீசரை அந்த பாடியை எரித்து கொண்டு செதைச்சி தூக்கி போடுறான்னு அந்த கூட்டம் நிற்கிது. ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. சீசர் பாடியை கூட செதைச்சி தூக்கி போடணுன்ற வெறியில் நிற்கிறாங்க. சீசரை ஒரு வழி ஆக்கி நிற்கிறாங்க. ஆண்டனி, ஃப்ரெண்ட்ஸ், ரோமன் கண்ட்ரிமேன், ஐ கேம் டு பரி சீசர், நாட் டு பிரைஸ் ஹிம். நண்பர்களே, ரோமானிய மக்களே, நான் இங்கே சீசரை புதைக்க வந்திருக்கேன், பாராட்டா இல்லை. ஐ கேம் டு பரி சீசர், நாட் டு பிரைஸ் ஹிம் அப்படின்னு ஆரம்பித்து 10 நிமிஷம் பேசுகிறான். அந்த கூட்டம் அப்படியே மாறி சீசரை கொண்டு அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களை உள்ளே போய் கொண்டுட்டு வரும். பேச்சினுடைய சக்தி அது, அரசியல் சக்தி அது. அதனால் மேடை ஏறும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். ஒவ்வொரு மீட்டிங்கிலும் நீ பேசணும். இந்த கட்டுப்பாடுகளை அமித்ஷாவுக்கு போட்டீர்களா, இந்த கட்டுப்பாடுகளை மோடிக்கு போட்டீர்களா? அவங்க அரசியல் கட்சி, அவங்க பொறுப்பாளர்களை வச்சுருக்காங்க, அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க. உனக்கு நீ ஒன் மேன் ஷோ. உங்ககிட்ட ஒருத்தருமே இல்லை. ரஜினிகாந்த் ஏங்க அரசியல் கட்சி நடத்தலை? அது காரணம் தெரியுமா உங்களுக்கு? பாபா படம் மிகப்பெரிய விளம்பரத்தோடு வெளியிட்டாங்க. ஃபில்ம் சிட்டியில் இப்படி தான் ஃபங்க்ஷன் நடந்துக்கிற. பாபா கர்ச்சீஃபு, பாபா கூல் ட்ரிங்க்ஸு, பாபா காஃபி அப்படின்னு என்னென்னலாம் பண்ணி பாபா கீச்சைன் இப்படி அட்டகாசம் பண்ணி ஒரு வார பத்திரிகைனா பாபா சம்மந்தமான எந்த செய்திகளும் எங்களை கேட்காமல் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு வார பத்திரிகை முழு உரிமையை எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த நேரத்தில் வீரப்பனை பற்றி பேசாமல் தேவையில்லாமல் பேசினார். பாட்டாளி மக்கள் கட்சி மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் கேட்க முடியாதுன்றார். படம் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டருக்குள்ளார பாமக உறுப்பினர்கள் போய் அந்த படச்சூழலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 4-5 இடத்துல நடந்தது. போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இவ்வளோ பாதுகாப்போட போய் படம் பார்க்குறதுக்கு நமக்கு தயாராக ஜனங்க பயந்துக்கிட்டாங்க. யாரும் எட்டு கொடுப்பாங்கல்ல. படம் 3 நாளில் காரி. அப்போ தான் ரஜினிகாந்துக்கு புரிஞ்சுது என்ன போலீஸ் என்ன எதிர்பார்த்துச்சுன்னா, ரஜினி ரசிகர்களும் பாமகக்காரர்களும் பெரிய அடித்தட்டியில் வருவாங்க, பெரிய கலவரம்லாம் உண்டாகும்னு நினச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு போட்டால் ரஜினி ரசிகர்கள் எங்கே இருந்தான்னு தெரியல. அப்போ தான் ரஜினிக்கு புரிஞ்சுது ஆபத்துன்னு வந்தால் நம்ம ஆள் சத்தம்லாம் வந்துடுவான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் நம்ம அரசியலுக்கு வருது வேண்டாம்னு ஒதுக்கி போயிட்டார். ஆபத்துன்னு தான் காணாமல். அதே தான் விஜய்க்கு சொல்கிறோம். இதையெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஆனால் பாவம் அவர் என்ன பண்ணுவார்? அவரை மிரட்டுறாங்க, அவர் வர்றாரு. அவருடைய மொழியிலேயே சொல்லணும்னா ஜீசஸ் சிறுவையில் அறிஞ்ச போது அவர் சொன்னார், பிதாவே தான் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கின்ற இவருடைய பிழைகளை மன்னியுங்கள். அது மாதிரி தான் சொல்கிறோம். உன்னை அறியாமல் உன்னை மிரட்டி நீ அரசியலுக்கு வந்திருக்க, உன்னை மிரட்டவங்களை மன்னித்து விடுங்கள் பேச்சை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொழியிலேயே சொல்லிட்டு அவ்வளோதான் சொல்லுது. அரசியல் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் கிடையாது. இப்போ அது புரிஞ்சுங்க. ஜாக்கிரதையாக இருக்கு. வர வேணாம்னு சொல்லுங்க. வாங்க, எச்சரிக்கையோடு வாங்க. உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க. அவர் ஒரு கட்சி நடத்தினார். உங்கள் அப்பாவை கேளுங்க. வீட்டில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஏன் வெளியில் சுற்றுறீங்க? அட்லீஸ்ட் அவர் பேச்சே அது கேட்டு பாருங்க. அவ்வளோதான் நம்ம சொல்லணும். இது உங்களுக்கு ஒரு நல்ல
படிப்பணியை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். நல்ல காலம் அங்கேருந்து தப்பிச்சு வந்ததுக்கு உண்மையிலேயே மனசார மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. உடனடியாக அந்த இடத்துக்கெல்லாம் போகாதீங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு டாக்டருங்க முறையில் சொல்கிறேன், அவங்களோட சைக்காலஜி ஆத்திரத்தில் இருக்கும், பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அந்த எண்ணம் தான் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கலாம். மறுபடியும் போலீஸ் வந்து காப்பாற்றுன்னு எதிர்பார்க்காதீங்க. அதுக்கும் கதை வச்சுருக்கு. எகிப்து குடியரசுத் தலைவர் முபாரக் ராணுவ அணிவகுப்பத்தை எடுத்துக்கிட்டு நிற்கிறார். இப்படி இந்த பக்கம் 12 பாதுகாவலர்கள் மெஷின் கன்னோட, இந்த பக்கம் 12 பேர், 24 பேர் நிற்கிறாங்க சுற்றி. ராணுவ அணிவகுப்பு போயிட்டே இருக்குது. அந்த அணிவகுப்பில் விட்டு இந்த 4 சோல்ஜர்ஸ் இப்படி திருமணம் படப்படன்னு சுட்டோன்னா போயிட்டாங்க. 24 பாதுகாவலர்கள் உடம்பெல்லாம் குண்டு தொலைச்சி கிடக்கிறாங்க இழந்து. அவ்வளோதான். எனக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்னதுக்கு கொடுக்குறீங்க? என்ன பாதுகாக்க முடியாது அவங்களால. அடிக்கணும் வந்து என்னை தூக்கி எடுத்து போட்டாக்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ அவர் கீழே விழுந்து செத்து போயிட்டாருங்கன்னு போலீஸுக்கு உடனே தகவல் தான் சொல்ல முடியும். மேலேருந்து தூக்கி போட்டு தடுக்க முடியுமா அவங்களால? எந்த பாதுகாவலர் வந்து அவங்க அந்த தலைவனை காப்பாற்றிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். காந்தி எடுத்துங்க. கோட்ஸை கும்பிடத்தான் வந்தான். கும்பிட்டோன்னே இவர் கும்பிட்டாரு. கைக்குள்ளே இருந்து துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு பாயிண்ட் பிளாங்கில் ஷூட் பண்ணிட்டான். என்ன பண்ண முடியும்? சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் நின்றுட்டு. பாதுகாப்பு கொடுக்கறதுனால ஒருத்தரை காப்பாற்றிட முடியாது. அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன், போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் அங்கே போகிறதுக்குன்னு முயற்சியை எடுக்காதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து வெறியோடு இருப்பாங்க. அதுதான் சைக்காலஜி. டாக்டருங்க முறையில் சொல்கிறேன். கொஞ்சம் ஊற விட்டு இது பண்ணிங்கன்னா, இப்போ பாருங்கள் பழனிசாமி இருக்கா, ஸ்டெர்லைட் ஆலை பற்றி யாரோ பேசுகிறாங்களா? அந்த 300 பேர் சத்து போனது தான். சாத்தாங்குளத்தில் அடித்து கொண்டாங்க. யாராவது அதை பற்றி கேட்குறாங்களா? மறந்தாச்சு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்ன ஆகிப்போச்சு? கொடநாட்டு வழக்கு என்னாச்சு? சிபிஐ கிட்ட விடுங்க, முடிஞ்சு போகுது. ஊற போட்டு ஊறுகாய் போட்டு முடிச்சு கட்டிடுவாங்க. இதை கூட ரொம்ப சுலபம். சிபிஐ கிட்ட விட்டால் போகுது. எல்லாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை போயிடுவாங்க. கண்டுபிடிக்க மாட்டாங்க, முடிவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் மறந்து போயிடுவாங்க. சாத்தாங்குளம் இதை அந்த செட்டோட இதை சேர்த்துடுவாங்க. அவ்வளோதான். அதனால் இப்போ விஜய்க்கு என்னுடைய ஆலோசனைங்கிற முறையில் எனக்கு 1000 இருந்தாலும் அவர் ஒரு நல்ல மனிதர். அவங்க எல்லாம் நல்ல மனிதர்கள், ஒரு தமிழை. இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இருக்குது. சூழ்நிலையினால நீ வந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்கிறது எனக்கு புரியும். ஜாக்கிரதையாக இருந்ததுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் அரசியல் கட்சியை கலைச்சிடாதீங்க. இந்த சம்பவங்கள் நிறையா நடக்கும். எச்சரிக்கையாக இருந்து இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பார்த்து நீங்கள் நடத்துங்கிறது தான். இதுக்காக நீங்கள் வந்து அரசியல் விட்டு விலகுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசியலுக்கு வாங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரப்புங்க. உங்களால் முடியும். இது ஒரு துயர சம்பவம். இது கொஞ்ச நேரம் விட்டீங்க, கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா சரியா போனால் நீங்கள் வரத்துக்கு பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார்.